அப்திக்லீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்மளுடைய சேனலில் புதிய அதாவது என்னை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது. நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2025 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன. இந்த கோச்சார கிரகங்கள், அதாவது சூரிய பகவான் முதல் ராகு கேது பகவான் வரை 9 கிரகங்களும், அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார். அதை தவிர்த்து ஏனைய 8 கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு, மேச ராசி அப்படின்னே கிட்டத்தட்ட நம்மளுடைய மேச ராசி அன்பர்களை பல வீடியோவில் வந்து ஏழரை ஆரம்பிச்சிருச்சு, உங்களை ரொம்ப படாப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய பாதிப்பா, மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு உண்மையிலே நம்மளுடைய மேசராசி நேர்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி தான், சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் ஒரு 2.5 வருஷம் ஊரை விட்டு போகலாமா இல்லை இந்த உலகத்தை விட்டு போகலாமாங்கிற சிந்தனையில் இயக்க வேண்டிய தன்மை உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ படாத பாடுபட்டீங்க. அப்போ இப்போ இந்த விரய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு 50,000 1 லட்சமோ சம்பாதிக்கிங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமான விரயத்தை கொடுக்காது, அவ்வளோதான். ஆனால் தன்னம்பிக்கையும் தைரியம் குறையலை. முன்னாடி வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, தைரியம் இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து மாறி இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த அக்டோபர் மாத பலன்களில் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்காரு. இப்போ செவ்வாய் 7ல் அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உண்டு. இந்த மாதம் எதையுமே நீங்கள் எடுத்தாலும் தைரியமாக செய்வீங்க, தன்னம்பிக்கையோடு செய்வீங்க, ஒரு தயக்கம் இல்லாமல் செய்வீங்க. சும்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு என்னடா அது, நம்ம தானா இது, உண்மையிலே நம்ம தான் இப்படி இருக்குமா, நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த சூப்பராக இயக்குவோமே அப்படிங்கிற தன்மை உள்ள மனநிலை மாறிடுச்சே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கேள்வி ஏன், எதற்காக அப்படிங்கிற விஷயத்த தூக்கி வச்சுட்டு இந்த மாதம் நீங்கள் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய வேகமும் விவேகமும் உறுதியாக ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவானும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்கார். சுக்கிரன் வந்து சூரியனோட சேர்ந்து பயணிக்கும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பொற்காலம். பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இனிமேல் அப்பா மகனுக்குரிய பாசம் நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கிறாம உங்களை விட்டு போன உங்கள் அப்பா கூட இப்போ வந்து என்ன பண்ணுவார், உங்களை தேடி வந்து பேசுவார், நல்ல ஒரு பாசம் காட்டுவாங்க. அதே போல் அப்பாவுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் இருக்குன்னா அதை எதிர்கொள்கிற அளவுக்கு இப்போ ஒரு தன்னம்பிக்கை வரும். பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் ஆகிய நீங்கள் பூர்வீக சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டீங்க. உங்களை பொறுத்தளவு தன்னோட உழைப்பில் வாழணும். என்னோட உழைப்பில் வேணால் நீங்கள் யாருனா வாழுங்க, பட்டு நான் வந்து என் பூர்வீக சொத்தை வச்சு தான் வாழ்ந்தேன், என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு இந்த சொத்தை கொடுத்தாங்க, அது மூலமாக நான் டெவலப் ஆனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் கிடையவே கிடையாது. அப்பா சொத்தை வச்சு நான் வாழ்ந்தேன் கிடையாது, என்னுடைய சம்பாத்தியத்தில் எங்கள் அப்பா வாழணும் அப்படிங்கிற ஆசை, ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே உள்ள ஒரு உணர்வுகளாகவே இருக்கும். அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற ஒரு பிரதிபலன் வேணும்ல, அந்த வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு. நீங்கள் உங்கள் தனித்துவத்தை காட்டுவீங்க, உங்களுடைய தனித்திறமை மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் சுமை அப்படிங்கிற மீளா சுமையிலிருந்து இந்த மாதம் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு.
ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன். உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய மாதம். சோர்ந்து போய் யாராவது சொல்கிறத கேட்டுட்டு டிப்ரெஷன் ஆகாமல் நீங்களாக இருக்க பாருங்க. உங்களுடைய தனித்திறமையை காட்டுங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காது. ஃபஸ்ட்டு வந்து மேசராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறது. இதில் தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாதம் பிற்பகுதிக்கு மேலே, அதாவது ஒரு 15-20ஆம் தேதிக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு ஜாமீன் கையெழுத்து போடுறத ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத வில்லங்கம், தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுத்துரும். ஓகேவா? அதே போல் நம்மளுடைய மேசராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. உங்களுடைய முக்கியத்துவம் மூலமாக தான் அவங்களாம் ஒரு முன்னேறி இருப்பாங்க. நீங்கள் சர்வசாதாரணமாக விட்டு கொடுக்க மாட்டீங்க சொந்த பந்தங்களை. அவங்களுக்காக எவ்வளோ நாள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வேலை பார்க்குறவங்க. ஆனால் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் இந்த காலகட்டங்களில், இந்த கலியுகத்தில் மேசராசி என்பவர்கள் உதவிகள் செஞ்சும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தான் அடைஞ்சிருக்கீங்க. யாருக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்களோ, யாருக்கு அதிகமான நன்மைகள் செஞ்சீங்களோ, அத்தனை பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை லாக் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த கஷ்டம், கவலை, வருத்தம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. வெற்றி கொடிகட்டு என்ற பாட்டுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க. இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக 20% உங்களுக்கு நடக்க போகின்ற உண்மைகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்கு, அதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் உலகெங்கும் இருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.